மா ஊர் கிளம்பிட்டோமா? எக்ஸ்கியூஸ் மீ, சென்னை பஸ் எங்க நிக்கும்? என்னம்மா ரெஸ்பான்ஸே ஊருக்கு வரங்கிற சாதாரணமாங்கிற? சரி, அப்போ ஒண்ணு பண்ணட்டுமாப்பா? நீ வரேன்னு மேல தாளம் தாரத்தப்பட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணட்டுமா? மா விளையாட்டுக்கு சொன்னப்பா. அப்புறம் மாமா கூட உன் மேல கோவமா இருக்கான். நீ ஊருக்கு வந்த உடனே போய் பார்த்து பேசு. என்னடா இந்த தடவை வந்தா 4 நாளாவது இருப்பல்ல? சரி சரி, என்ன சமைக்கட்டும்? நல்லா நாட்டுக்கோழி அடிமா. ஹலோ சரி வைக்கிறேம்மா. ஒரு வாட்டர் பாட்டில். அண்ணா இங்க ஒரு வாட்டர் பாட்டில். 1 கிலோ ஆரஞ்சு தாங்க. இந்த 1 கிலோ ஆரஞ்சுண்ணா 100 ரூபா கொடுமா. இந்தாங்க. சில்லறையா கொடுமா. இல்லையே. அண்ணா என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. ஒரு 500 ரூபாய் நோட்டு கிடைக்குமா? ஹலோ 100 ரூபா கொடுங்க. இந்தாங்க. இப்பதானே சில்லறை இல்லைன்னு சொன்னேன். சில்லறை இல்லையா? ஐயோ அப்போ வேணாம். Ho! Yo, I'm the hottest girl around. I rip show, spit flows till you twirl around. Don't mistake it, I'ma make it, I'm determined now. Better bounce, I'm in the house and it's burning down. I don't care what you heard, I don't care what you know. Listen to this girl as she's tearing the flow. I'm raring to go when preparing for shows. You get that and right, but you're there in the rows. தம்பி, கொஞ்சம் சீட் மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? இங்க உட்காந்தா கொஞ்சம் கால் நீட்ட வசதியா இருக்கும். தேங்க்ஸ் தம்பி. எங்க போகணும்? சென்னைக்கு. உள்ள போங்க போங்க. ஏறுங்க ஏறுங்க. 4 சீட்டு தள்ளி உட்காருங்க. சென்னை 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 சென்னை. என்ன மாப்பிள வரமாட்டேன்னா வந்திருக்கா? வரலன்னா எங்க விட்டானுங்க சார்? சீட்டு கொஞ்சம் மாறி உட்காரீங்களா? நாங்க ஏதாவது பேசிட்டே வருவோம். சீட் இருக்குமா? சீட் இருக்கு சீட் இருக்கு. சென்னை சென்னை சென்னை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பொண்ணுக்கு சாக்லேட் கொடுக்கலாமா? ஐயோ, அவ யார் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டா. வாங்குவேன். இமானத்தை வாங்குவா. டேய் எல்லாத்தையும் யாரும் சொல்லு. மேடம் பஸ் கிளம்ப போகுது. பூக்கடையில தான் இருக்கேன். செல்விக்கு 2 முழம் பூ வாங்கிக்க. அப்படியே சுமதிக்கு 2 முழம் வாங்கிக்க. 4 முழம். 2 முழம் போதும். 6 8 10 சாமி போட்டோக்கு 2 12. அவங்களுக்கு 2 முழம் கொடுத்துருங்க. நானே காசு கொடுத்துறேன். போன மணிமேகலைட்ட குடுறா, நான் பேசுறேன். மா அவங்களே நான் வீட்டுல போய் கூட்டு வரலன்னு கோவத்துல இருக்காங்க. நேர்ல வந்தானே நீயே பேசுங்க. ஏன்டா நீ போய் கூட்டிட்டு வந்துக்கலாம்ல? மா அவங்க அப்பா ஆவுனா துப்பாக்கியை பாக்குறாரு. வெய்மா. உள்ள போமா. கொஞ்சம் வழி விடுங்க. பஸ் ஏன் கொஞ்சம் சீட்டு மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? பழி வாங்குற நேரமா பாஸ் இது? ப்ளீஸ். வாங்க தம்பி உட்காருங்க. இதுக்கு மேல யாரும் உங்களை சீட்டு மாதிரி உட்கார சொல்ல முடியாது. இதுக்கு மேல உட்காருன்னா மேலதான் போகணும். ரிசர்வேஷனா? ஆமா சார். உனக்காக எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களா?
ஏறுமா. சாரி சார். ஊனா இதையே சொல்லுங்க. செம்ம ஃபிகரா இருக்கு. சீட் இருக்குல்ல? இருக்கு சார், ஏறுங்க. இதுல போய்டுமா? போயிடலாம். திருச்சியா? ஹலோ, என்ன சார்? இல்லை சார், விழுப்புரம் போக வேண்டிய ஆள் நானே. தூங்கிக்கிட்டே திருச்சி வரைக்கும் வந்துட்டேன். சார், மீனம்பாக்கமே இப்பதான் சார் வந்திருக்கு. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு. சாரி சார். ஹலோ, ஆமாண்ட செல்லம். அப்பா நிஜமா ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். 400 ரூபாய் கொடுங்க. என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி. உங்களை சீட் மாத்தி உட்கார வைக்கிறேன். அவனை கேட்டாளா? உன் விலை கிழிக்கிறது. அதை மட்டும் பார்க்க வேண்டியதான். சார், எங்க சார் போனோம்? அரசூர் எனக்கு கொடுங்க. அரசூரா? என்ன சென்னைன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், அரசூருங்கிறீங்க. வர ஸ்டாப்ல இறங்கிக்கங்க சார். இந்தாங்க சார் டிக்கெட். அரசூர் ஒன்று கொடுங்க. ஏங்க உங்களுக்கு என்ன தனியாக சொல்லணுமா? அரசூர்லாம் நிற்காதுங்க. திருச்சியில் பேசுறத சென்னையில் தான் நீ போட்டீங்களோ? அப்ப இந்த நடுவில் இருக்க ஊர்ல இருக்கலாம் பாவப்பட்டவங்களா? சென்னையில் மட்டும் நுழைஞ்ச உடனே தாம்பரம், குரப்பேட்டை, பல்லாவரம், கண்டினி 30,000 மேல நிப்பாட்டீங்க சார். அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல இறங்கணும்னா கார் தான் வச்சுக்கணும். இனிமே கார்லயே வந்துக்கிறேன் சார். எவன் எக்கடி கட் பண்ண உங்களுக்கு என்ன? சரியான சிலர் எடுத்து டிக்கெட் வாங்கணும். அதானே உங்க கவலை? அரசூர் நிற்காது, நீங்க விழுப்புரத்தில் இறங்கிக்கங்க. கொடுங்க சார். எவ்வளோ? 150 ரூபா. விழுப்புரத்தில் இறங்கிக்கங்க. விழுப்புரமா? ம் சரி. சார் சார் கொஞ்சம் எழுந்திருங்க. லேடிஸ் இங்கே உட்காரட்டும், நீங்க அங்கே உட்காந்துக்கங்க. சரி வாங்க, நீ அங்கே உட்காந்துக்கோமா. சார், இந்த விண்டோ சீட்ல உட்காந்து. தேங்க்ஸ். தாம்பரம் தான் வந்திருக்கு. தாம்பரமா? அடுத்த பஸ்ல போய் 4 பஸ் மிஸ் பண்ணியாச்சு. இது 5வது. போணுமா? ஆமா. பைக்ல போகும்போது ஸ்பீடா போகாதீங்க. பாத்து போ, சரியா? அங்க சீட் இருக்கு. பாத்து போ. சரி. எல்லாரும் கேட்டுன்னு சொல்லு. ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்றேன். ஒரு சீட்டுக்கு போறோம் இல்ல பாத்துக்கோ. நான் பாத்துறேன். நிறுத்துங்க. என்ன சார்? நானும் வரேன். ஏறுங்க சார். என்னங்க இது? மதியம் மீட்டிங் இருக்குல்ல? கொஞ்ச தூரம் கூட வந்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறேனே. ப்ளீஸ்.
இவர் உங்களோட ஹஸ்பண்டா? ஆமா. ஆனா நல்லா இல்ல. நல்லா இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன் எல்லாம் பாய்ஸ் இதே கேக்குறீங்க? மா, இந்த பாய்ஸும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியானா கேக்குறாமா? வாடி வாயடி. ஏன் மாய மானத்து வாங்குற எப்படி? வணக்கம் 108. மேடம் விழுப்புரம் பக்கத்துல பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விழுப்புரம் பக்கத்துல எந்த இடத்துல? அரசுரா. என்ன வெஹிக்கிள்? 2 பஸ்ஸுங்க, ஒரு கவர்மெண்ட் பஸ், ஒரு பிரைவேட் பஸ். எவ்வளவு பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு? நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க. ஹலோ, எப்படி நடந்தது? செல்போன்ல பேசிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாதி பேருக்கு மேல இறந்துருக்காங்க சார். சென்னையில இருந்து போனது பிரைவேட் பஸ், திருச்சியில இருந்து வந்தது கவர்மெண்ட் பஸ்ஸா? சரி, எத்தனை பேர் ஸ்பாட் அவுட்? ஒரு 30-40 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 30-40 பேரா? காலியா பண்ணு. பிரிண்டிங் ஆஃப் பண்ணுங்க. ஹெட்லைன் நியூஸ் மாறுது. தண்ணி குடிங்க சார். சார் ஒண்ணும் இல்ல. எந்த ஊர்ல நீங்க? போயிடுச்சு. Hi, darling. Ma, mama, ma, ma. Molly, ma. டிஸ்டர்ப் பண்ணாத சுஷ்மிதா. Disturb பண்ணுவேன். சரி, ஓகே.
நேரா வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி எக்ஸ்கியூஸ் மீ அவ்வளவுதானே உழப்புக்கு 4 எருமாடு மேய்ச்சி தொலைக்கலாம். விட்டு பஞ்சரியா போய் சப்மிட் தம்பி. நீ மணிவேல் மகன் தானே? ஆமாங்க. திருச்சியில தானே வேலை பார்க்குற? திருச்சியில தான். உன் கூட ஒரு பொண்ணு வருதே, உன் அப்பா சொன்னா எல்லாத்தையும். இந்த காலத்துல லவ் எல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க நல்லா பாத்துக்குப்பா. சரிங்க. சரியா சீக்கிரம். என்ன பொண்ணு பஞ்சரா? ஆமாயா. உன்ல சீட் இருக்கா? 5 சீட் இருக்கு. அந்த பஸ்ல 5 சீட் இருக்கான். அவசரமா போறவங்க போங்க. மாப்ள இரு போலாம். இல்ல மாப்ள, நான் அந்த பஸ்ல முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. என்னையா முருகேசன் வரலையா? அடுத்த ட்ரிப்ல வருவான்னு. என்ன அந்த ஓட்டம் வர்றான்? ஹலோ, நிஜமா அப்பா ஊருக்கு தானே செல்ல வந்துட்டு இருக்கேன் சார். என் பொண்ணு தான் பேசுது, நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஹலோ, பக்கத்தில் இருக்கிற மாமாட்ட கொடுக்குறேன், கேட்குறியா சார்? ப்ளீஸ் சார். ஹலோ, சாப்பிட்டமா? நீ சாப்பிட்டியா? நிறைய வாங்கிட்டு வந்துருக்கு சார். நிறைய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு. வராருமா, இதோட அடிக்கிட்ட கொடுக்குறேன், பேசுமா. ஹலோ, இன்னும் 4 மணி நேரத்தில் அப்பா வந்துருண்டா செல்லம். அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துருவோமா? வச்சிருவா சார். என்ன சார், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் துபாய் போய் 5 வருஷம் ஆச்சு. போகிறப்போ என் ஒய்ஃப் 8 மாதம் முழுகாமல் இருந்தாங்க. இப்போ என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது, இன்னும் நேரில் பார்க்கல. ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணுறப்பையும் அப்பா உன்னை பார்க்க கிளம்பிட்டேன்டா செல்லன்னு சொன்னால் தான் ஃபோனே வைக்கும். இப்போ நிஜமாவே போகிறேன், நம்ப மாட்டேன். நல்லா வேலை செஞ்சேன்னு விசாவை கூட 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சார்.
இந்த வயசுல இப்படி பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு என்ன சார் பண்ண போறோம்? அதான் போதும் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் சார். ஹலோ, என் பேர் ரமேஷுங்க. வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயருங்க. ஹாஸ்டல் தாங்க. என் நம்பரா? என் நம்பர் 9176-478-476. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ, ஆமாங்க, என் பேர் பூஜா தான். மீனாட்சி காலேஜில் பிஏ ஃபைனல் இயர். ஊர் குளித்தல, அப்பா ஸ்கூல் டீச்சர். என் ஃபோன் நம்பர் 9710-11-4845. ஆமாங்க, 4845 தான். என்னங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன் நீங்கள் சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? கொடுங்கண்ணா. போதும் சார், போதும். ஓகே, தேங்க்ஸ் சார். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. எல்லாரும் வந்தாச்சா? பக்கத்துல உட்கார்ந்தவங்கள செக் பண்ணிக்கங்க சார். சார், நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? அவர் அந்த பஸ்ல போயிட்டாரு. போலாம், ரைட். இத்தனை தடவை சொன்னேன். இல்லங்க, உங்க அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு. அவர் மெட்னா கழட்டி விட்டுருவியா? மாட்டேங்க. மாட்டேன். அரசூர் இறங்குறதே, அரசூர் இறங்குறதே. மணிகள் மகனே, என் பையனை விழுப்புரத்து கார் எடுத்து சொல்லியிருக்க. அப்படியே உன் வீட்டில் இறக்கி விட்டு போறோம். உட்காரு. கண்டக்டர் தம்பி, எங்களுக்காக ஒரு ரூல்ஸை மாத்திக்க வேணாம். நீங்க விழுப்புரத்திலே நிறுத்துங்க. எங்ககிட்டயும் கார் இருக்கு. எனக்கு என்ன வந்தது? இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்ல இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். அங்கேருந்து நேரா போனா தான் நம்ம வீடு. பாட்டி போன். வந்து உங்களுக்கு தோசை ஊத்தி தரேங்க. வந்துகிட்டே இருங்க. ஹலோ, அப்பா, நான் விழுப்புரம் கூட்டு ரோடு வந்துட்டேன்ப்பா. நான் ஊரை தாண்டிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா. ஓகே கவி, பாய். வரேங்க. ஃபோன் பண்றேன். லைட்டுக்கு சாப்பிடுங்க. பாய். அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டேனே. எங்க விழுப்புரம் வந்துருச்சுங்களா? அது போயிடுச்சு சார். போயிடுச்சு. சார் கொஞ்சம் வண்டியை எடுத்துக்கலாம். எதுக்கு சார்? இது விழுப்புரத்தில் இறங்க வேண்டிய ஆளு. தூங்கிட்டே இது வரைக்கும் வந்துட்டேன். இங்க இறங்கி எப்படி சார் போவீங்க? அரசூர்ல இறங்கி டவுன் பஸ் பிடிச்சு போங்க. ஓகே சார்.
காலையில் அவனை என்ன பண்ணுவேன் என் பிள்ளைய என்ன பண்ண ஐயோ ஐயோ நீங்களும் வாங்க அப்ப நானும் இருக்கேன் நீங்களும் வாங்க அதெல்லாம் சொல்லிடுவாங்க நீங்க பயப்படாதீங்க சீக்கிரம் எடுங்க ஐயோ தாங்க முடியல என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை தெரியுதா? உங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்த அமுதா. உங்க அக்கா வீடு மாறி போயிட்டாங்க. பசங்க ஃபர்ஸ்ட் போட்டுங்க. இறங்கு. நீங்களும் போயிடுங்க. போங்க. அப்பா
இல்ல, என் கூட வந்தவருக்கு தலையில அடிபட்டுருச்சுங்க. கவலைப்படாதம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அவருக்கு காதுல இருந்து ரத்தம் வந்தது, அதான் பயமா இருக்கு. சார், கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஹலோ, யாருங்க? அத்தை, நான் மணிமேகலை பேசுறேன். மணிமேகலை, ஊர்ல இருந்து அக்கா மக மருமக பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணும் தாமா இருக்காங்க. எப்ப வந்தீங்க? இருங்க இருங்க இருங்க. ஹலோ மணிமேகலை, என்னாச்சுமா? இங்க வர வழியில ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? விழுப்புரம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் வந்துடுறீங்களா? பாக்குவேன். மா மா இஷ்டப்படாதுன்னு சொல்லுமா. வருதுமா. தம்பி, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா பாரு. பேரு பூஜை, மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ், ஊரு குளித்தல. டாக்டர். வெளியில போங்க போங்க. என்னாலதான் நான் இல்லைன்னா நம்ம ஊர்லயே இறங்கி இருந்திருப்போம். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நம்ம அப்பா பண்ண முடியும். ஏன் சார் ஆக்சிடென்ட் நடக்கணும்? இவன் என்னங்க போகணும்? சாகர வயசு அவனுக்கு. இவனை மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஒரே ஒரு கதிரை டாக்டர் எங்க இருக்கு? டாக்டர் டாக்டர், நான் திருச்சி கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன் டாக்டர். நீங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டால உடல் உறுப்பு தானே பண்ணிருக்கேன் டாக்டர்.
நான் அவனை சேர்ந்துதான். அவன் ரொம்ப நல்லவன் டாக்டர். அவளை சாக வைக்கணும். அட்லீஸ்ட் அவன் கண்ணு ஹார்ட் கிட்னி அது உயிரோட இருக்கட்டும் டாக்டர். இதெல்லாம் முடியும். எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதோ இவர் இங்க இருக்கும்போது நம்ம அமுதாக்கு ஒண்ணா இருக்காதுமா. எங்க அவ உங்களை பார்க்க தாங்க வந்தா. அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. அவ எங்க இருக்கா? ஏன் எல்லாரும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க எல்லாம் அழக்கூடாது. வெளில வாங்க. வாங்க. போங்கம்மா, வெளில போங்க. சீக்கிரம் போங்க. போங்க. சிஸ்டர், இவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம் ப்ளீஸ். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. போங்க. அமுதா, நான் பேசுறது கேக்குதா? எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலையில சொல்லுவேன் நான் நினைக்கல அமுதா. நான் உன்னை லவ் பண்றேன் அமுதா. நீ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்றேன். என்னை விட்டுட்டு போனதுதான் இந்த 6 மாசத்துல குறைஞ்சது 50 தடவையாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருப்பேன். வருவாங்கிற நம்பிக்கையில எத்தனை நாள் 15B37 சுத்திருப்பேன் தெரியுமா அமுதா? திருச்சி இந்த 2 தவிர எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும் எனக்கு தேடி வருவேன். இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வாங்க. வாங்க சார்.
உயிரை வெல்ல எங்க இது ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தானே? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்கிறாங்க. என்னம்மா ஊருக்கு வராங்கிற சாதாரணமா ஊங்குற? நீ வரேன்னு மேளதாளம் தாரத்தப்பட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணட்டுமா? வாசல் வீடு பின்பு ஈசன் நாடும் காடு உயிரருந்ததே. சரக்கு போட்டு வண்டியே ஓட்டக்கூடாதுடா. குழந்தைங்களை வச்சுட்டு வேகமா போகாதீங்கன்னு சொன்னா கேளுங்க. கோபால தூக்கம் வந்த வண்டி ஓரம் கட்டிடு. மொபைல்ல பேசிட்டுலாம் வண்டி ஓட்டாதீங்கண்ணே. அப்பா வேகமா போகாதீங்கப்பா, பயமா இருக்கு.